அன்பர்களே, வளர்பிறை சதுர்த்தி கேரளபுரம் ஸ்ரீ விநாயகர் திருக்கோவிலுக்கு செல்வோமே. இந்த திருக்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளபுரம் என்னும் ஊரில் உள்ளது. ஓங்கார வடிவமானவர் விநாயகர். ஏழமுகமும் பேழை வயிறுமாக அருள்பாலிப்பவர். இவரது திருக்கோலங்கள் பற்பல. கற்பக விநாயகர், நர்தன விநாயகர், பஞ்சமுக விநாயகர், கடல் நுரை பிள்ளையார், சங்கு பிள்ளையார் என விசேஷ திருவடிவங்களால் இவள் பூஜிக்கப்படுகிறார். அந்த வகையில் 6 மாதங்களுக்கு ஒரு முறை நிறம் மாறும் விநாயகரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? நம்மில் பலருக்கும் வாழ்வின் பல்வேறு கட்டங்களில் பல பிரச்சனைகளை இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனைகளை தீர்க்கும் கோவிலே கேரளபுரம் ஸ்ரீ விநாயகர் திருக்கோவில். சுமார் 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த திருக்கோவில். திருவிதாங்கூர் அரசர் வீர கேரள வர்மா ராமநாதபுரம் மன்னரை காண்பதற்கு ராமேஸ்வரம் வந்தார். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் நீராடி கரையேறும்போது கேரளவர்மா காலில் இடறிய ஒரு கல்லை கண்டார். அது விநாயகர் வடிவில் இருந்தது. உடனே கேரளவர்மா அதனை எடுத்து வந்து ராமநாதபுரம் சேதுபதி மன்னரிடம் காட்டினார். சேதுபதி மன்னரும் அதனை தனது பரிசாக வைத்துக் கொள்ளுமாறு கொடுத்து அதற்கு கோவில் கட்டி வழிபடுமாறு கூறினார். உடனே கேரளவர்மா இந்த கேரளபுரம் ஊரில் விநாயகர் கல்லை பிரதிஷ்டை செய்து சிறிய கோவில் அமைத்தார். விநாயகர் வடிவக்கல் அரச மரத்தடியில் ஸ்தாபிக்கப்பட்டது. அது அரச மரத்துடன் சேர்ந்து மிக பெரிய விநாயகர் சிலையாக வளர்ந்துவிட்டது. விநாயகர் சிலை சந்திரகாந்த கல் வகையை சார்ந்தது. இந்த விக்கிரகம் தை முதல் ஆனி முடிய, அதாவது உத்தராயண புண்ணிய காலத்திலே வெள்ளையாகவும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறமாகவும் காட்சி தருவது ஒரு அதிசயம். ஏராளமான பக்தர்கள் இங்கு வந்து விநாயகரை வழிபட்டு செல்கிறார்கள். ஏற்ற இரக்கமான வாழ்க்கை கொண்டவர்கள் வாழ்வில் வளம் பெருகிட இங்கு வந்து விநாயகரை வழிபட்டால் நன்மை உண்டாகும். வேண்டுதல் நிறைவேறியதும் சிதறு தேங்காய் போட்டும் மற்றும் அருகம்புல் மாலை சாற்றியும் அர்ச்சித்தும் நெய் தீபம் ஏற்றியும் வழிபட்டு நேர்த்திக்கடன்கள் செய்கிறார்கள். விநாயகர் சதுர்த்தியும் சங்கடகர சதுர்த்தியும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. மேற்கூரையில் இல்லாமல் அரச மரத்தடியில் பிள்ளையார் அமர்ந்த கோலத்தில் திருக்காட்சி தருகிறார். இங்கு உள்ள கிணற்று நீரும் விநாயகர் போலவே நிறம் மாறுவது அதிசயமாகும். நவராத்திரிக்காக பத்மநாபபுரத்திலிருந்து வரும் சரஸ்வதி தேவியை இங்கு வைத்து பூஜை செய்த பிறகே திருவனந்தபுரம் கொண்டு செல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கிருக்கும் ஆலயத்தின் இலைகள் தட்சிணாய காலத்திலே உதிர்ந்தும் பிறகு மார்ச் மாதத்தில் தளிர்ப்பதும் அதிசயமாகும். அதிசயம் நிகழும் கேரளபுரம் சென்று ஸ்ரீ விநாயகரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் கம் கணபதியே நமஹா.